ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருட்ச சாஸ்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. அதாவது வாஸ்து சாஸ்திரம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன விருட்ச சாஸ்திரம் அப்படின்னு கேட்கலாம். விளக்கமாக தெளிவாக முதல்ல சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது விருட்ச சாஸ்திரம் என்பது, விருட்சம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன, விருட்சக ராசியா? கிடையாது. தலை விருட்சம் அப்படின்னு சொல்லுவது. தலை விருட்சம் அப்படின்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கெல்லாம். ஆனால் தலை விருட்சம் அப்படின்னு சொல்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மரங்கள். அதாவது நீர் இன்றி அமையாத உலகு, நீ இன்றி அமையாத உலகு என்று சொல்வதுண்டு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்த போதிலும் இதுக்குண்டான பொருள் என்ன அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? நீரின்றி அமையாது உலகு, நீ இன்றி அமையாதியா உலகு அப்படின்னு சொல்வதுண்டு. இதுக்கு உண்மையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர் இன்றி அமையாது உலகு என்றால் தண்ணீர். அதாவது நீர், நதிகள் ஓடுது இல்லையா, தண்ணீர் ஓடு தண்ணி, இதைத்தான் பார்த்தீங்க அப்படின்னா நீர் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறது. தண்ணீரை நீர் என்று சுருக்கமாக சொல்கிறது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னம்னா, நீர் இன்றி அமையாது உலகு, நீ இன்றி அமையாது அப்படின்னு சொன்னோம்னா விருட்சம்தான், வேறு எதுவும் கிடையாது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சாதாரணமான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருட்சம் என்பது ஒரு மனிதனுக்கு அதாவது வெயிலுக்கு நிழல் மட்டும் கொடுப்பதல்ல, வீடு கட்டுவதற்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த வீட்டிற்கு தேவையான பொருளாகவும் பாதுகாப்பான அநேக பொருளாகவும் மாறுகின்றன. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கே ஒரு வளமாக அமைகிறது விருட்சம் அப்படின்னு சொல்கிறது. தலை விருட்சம் அப்படின்னு சொல்வதுண்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா விருட்ச சாஸ்திரங்களை பற்றி அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது விருட்ச சாஸ்திரம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா இது ஜோதிட துறையிலையும் ஜோதிட கலைகளையுமே இந்த விருட்ச சாஸ்திரம் என்பது உண்டு. இப்போ ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வலிமை இழந்திருந்தாலும் சரி, பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்களுக்கு வலிமை ஊட்டுவதுனா சில மாற்றங்கள் பூராமே ஏற்படும். அப்படி அந்த வலிமை எதனால் எப்படி ஊட்டுறது, அது எப்படி எதனால் அந்த வலிமையை ஊட்டுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி விருட்சங்கள்லாம், அதாவது தலை விருட்சங்களை பூராமே பூமியில் நடுறது. அது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா எந்த கிரகம் நமக்கு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் பலவீனப்பட்டிருக்கிறதோ அந்த ஜனன ஜாதக அமைப்புப்படி அந்த ராசி நட்சத்திரம் அந்த கிரகத்திற்கு ஊறிய விருட்சங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம், அதாவது ஜனன ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் அந்த கிரகத்தின் நட்சத்திரங்களில் தேர்ந்தெடுத்து அந்த கிரகங்களை, அதாவது அந்த விருட்சங்களை அந்த கிரகத்திற்குரிய விருட்சகத்தை பிரதிஷ்டை செய்வது. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறைய 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 விஷயங்கள் இந்த விருட்ச சாஸ்திரத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இது எல்லளவு கிடையாது, சமுத்திரம் அளவு உண்டு. இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விவரங்கள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறோம். இப்போ அந்த வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு நல்ல நாளை பார்க்குறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜைங்கிறது முதல்ல போடுறோம். அதாவது பூஜையை நீங்கள் சிம்பிளாக போடுறீங்களோ அல்லது கிராண்டாக போடுறீங்களோ அது உங்கள் வசதிக்கு ஏற்ப. இருந்த போதிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது வாஸ்து நாளை தேர்ந்தெடுக்கிறோம். பூமி பூஜை போடுற அன்னைக்கு வாஸ்து நாளை தேர்ந்தெடுத்து அந்த வாஸ்து நாட்கள் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூஜை பண்ணி அந்த பூமியில் இறக்குறதே ஊர்த்துவம் தான். பூமியில் இறக்குவாங்க. அந்த ஊர்த்துவம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊர்த்துவம் எதில் உருவாகுது, அதாவது இந்த கணக்கு வீடுகளுக்கு மட்டுமல்ல பிரதான ஆலயங்களுக்குமே இந்த கணக்குகள் உண்டு. பார்த்தீங்க அப்படின்னா அது தேக்கு மரம் அல்லது சந்தன மரம் அல்லது கருங்காலி மரம் அல்லது வேம்பு மரம், இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்குது. ஆனால் இங்கே முக்கியமாக பயன்படுவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விருட்சம்தான். அதாவது அதான் சொல்கிறேன் இல்லையா, நீரின்றி அமையாது உலகு, நீ இன்றி அமையாது உலகு
என்பதற்கு முழு பொருள் இதுவே ஆகும். நீரும் மரங்களும் மட்டுமேல்தான். மரங்கள் இல்லாமல் நீர் இல்லை, நீர் இல்லாமல் மரங்கள் இல்லை. அதனால்தான் நீரின்றி அமையாது உலகு, நீயின்றி அமையாத ஐயா உலகு அப்படின்னு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான பொருள் இது. இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதாவது விருட்சத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கோவில்களில் இருந்து வீடுகளில் இருந்து அநேக இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா விருட்சம் இல்லாத வீடுகள் கிடையாது. பொதுவாகவே நீங்கள் மரம், செடி, கொடிகள், புல்கள் இது இல்லாத ஊர்களை பார்த்துருக்கீங்களா? இது இல்லாத வயல் வரப்புகளை பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தலை விருட்சம் என்று இதற்கு பெயர் உண்டு. பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா உங்களுக்கு விருட்ச சாஸ்திரம் என்பது ஒன்று இருக்குது. இந்த விருட்ச சாஸ்திரம் மூலியமாக அதாவது ஜனன ஜாதகத்திலையும் சரி ஒரு சில கிரகங்கள் பாதிக்கப்பட்டு அதில் ஒரு சில தோஷங்களுக்கு நம்ம ஆளாகும் பொழுது இந்த விருட்ச சாஸ்திரம் மூலியமாக அந்த தோஷத்தில் இருந்து விடுபடலாம். அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு வீடுகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிலை விடுறதுல இருந்து கதவு, ஜன்னல், மித்த பின்புற வாசல்களில் இருந்து என்ன மரங்களில் என்ன லோகங்களில் என்ன இதை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறணும். அதே நேரத்தில் நம்மளுடைய வீட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா என்ன மரங்கள் வைக்கலாம், என்ன மரங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேனலில் விருட்ச சாஸ்திரம் விருட்சம் ஒன்று அப்படிங்கிற தலைப்பில் அதாவது விருட்ச சாஸ்திரம் விருட்சம் ஒன்று அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தலை விருட்சத்தை பற்றி நிறைய வீட்டில் வளர்க்கக்கூடிய மரம், செடி, கொடிகள் என்னென்ன வைக்கலாம், என்னென்ன செடிகள் வைக்கக்கூடாது. அது மட்டும் அல்லாமல் ஒரு வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிரதான வாசல்களாக இருந்தாலும் சரி அல்லது கிச்சன் ரூம்புகளாக இருந்தாலும் சரி அல்லது பெட்ரூம்பாக இருந்தாலும் சரி அல்லது பூஜை ரூம்பாக இருந்தாலும் சரி அல்லது பார்த்தீங்க அப்படின்னா பின்புற வாசலாக இருந்தாலும் சரி என்ன மரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலைப்பாடுகள் செய்யலாம், என்ன மரங்களில் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மெயினாக ஒரு டாப்பிக்கை நம்ம இருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் ஒரு ஜனன ஜாதக அமைப்புப்படி எந்த கிரகங்கள் பலவீனப்பட்டிருந்தால் அந்த கிரகங்களுக்கு என்ன விருட்சத்தை பூமியில் நடணும், அது எப்படி நடணும், எந்த கிரகத்தின் நட்சத்திரங்களில் இந்த விருட்சத்தை பூமியில் நடணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேனலில் தெளிவாக ஒவ்வொரு வீடியோக்களாக தொடர்ந்து பார்க்க இருக்கிறீங்க. அது மட்டும் அல்லாமல் ஒரு ஜனன ஜாதகத்திற்கு உண்டான விருட்சமும் அது எந்த கிரகத்தினால் பலவீனப்பட்டிருக்கு, அந்த கிரகத்திற்கு ஏற்றவாறு என்ன விருட்சங்கள் வரும் அப்படின்னு தெளிவான பலன்களை நம்மளுடைய மீடியாக்களில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பூராமே நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் மட்டும்தான் வரும். அதாவது நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள். அதாவது விருட்சம் ஒன்று அப்படிங்கிற தலைப்பில் விருட்ச சாஸ்திரம் விருட்சம் ஒன்று விருட்சம் 2 அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய விருட்சமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடுகள் எந்த திசையில் நோக்கி இருக்குது, அப்போ என்ன மரங்களை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவான விஷயங்கள் அத்தனையும் நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் தொடர்ந்து வர இருக்கின்றன. நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.